Students, now we exercise 3.2 first sum பார்க்கலாம். Find the GCD of given polynomials கொடுத்துறாங்க. நம்ம லாங் டிவிஷன் மெத்தட்ல நமக்கு இதை GCD கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்க கொடுத்துறாங்க ரெண்டு பாலினாமியல், அது ஒன்று என்ன பண்ணுங்க, f of x ஒன்று g of x எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து let f of x equal first polynomial எடுத்துங்க x power 4 plus வந்து 3x cube minus x minus 3. Second one g of x எடுத்துங்க x cube plus x square minus 5x plus 3. இல்ல எது பெரிய பாலினாமியல் அதை நம்ம உங்க டிவைட் குள்ள போடணும். சரிங்களா? இப்போ இது x power 4 இருக்கா, இது x cube இருக்கா, அப்ப இது d தானே அதிகம் நமக்கு, ஆனா அதை உள்ள போடலாம். சரிங்களா? அப்ப x power 4 plus 3x cube. இந்த ஆர்டர் பாருங்க, நீங்க x power 4 x cube அப்புறம் x வரணும், x square வரணும்ல, இங்க இல்ல. அதை என்ன பண்ணுங்க, இங்க 0x square போட்டுங்க. சரிங்களா? அடுத்த x டேர்ம் இருக்கு, நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் இருக்கு. இந்த ஆர்டர் ஆகணும்னா x power 4 டேர்ம், x cube, அப்புறம் ஸ்கொயர், அப்புறம் x, அப்புறம் கான்ஸ்டன்ட். இது நமக்கு வெளியே போடுங்க. நமக்கு x cube plus 3x square minus 5x plus 3. சரிங்களா? இப்போ நமக்கு டிவைட் பண்ணலாமா? நமக்கு இப்போ டிவைட் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லுவோம், தெரியும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் x power 4 இருக்கு, இங்கே x cube இருக்கு, நான் x cube கூட x மல்டி பண்ண நான் உனக்கு x power 4 மல்டி பண்ண தெரியல உங்களுக்கு. ஏன்னா பவர் பேஸ் நம்ம மல்டி பண்ணும்போது பவர் ஆட் பண்ணோம் இல்லையா? அப்போ x cube இன்ட்டு xனா x power 1 தான் இல்லையா? இப்போ பேஸ் மல்டி பண்ண பவர் நம்ம ஆட் பண்ணும்போது 4 வந்துடும். சரிங்களா? சில பேருக்கு அது கொஞ்சம் வீக்கான ஸ்டூடெண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது என்ன புரியாது. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த மெத்தடுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேர்மா டிவைட் பண்ணுங்க. சரிங்களா? நானும் நினைச்சிங்க, ஏன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் ஒன்று இருக்கு, நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது. இந்த அல்ஜிப்ரால ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது 3.8. சரிங்களா? ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதில் இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த உலகத்தையும் ஃபர்ஸ்ட் டேர்ம் அதை நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டேர்மா டிவைட் பண்ணும். அப்போ தெரியல உங்களுக்கு x power 4ன்னு அர்த்தம். நீங்க ரெண்டு விதமாக போடலாம். அதை x power 4னா x இன்ட்டு x இன்ட்டு x 4x இருக்கு, கீழே 3x இருக்கு. அப்போ கேன்சல் பண்ண ஆகும், ஜஸ்ட் ஒரு x வருமா? அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த மெத்தட் தரும் இல்லையா? இப்போ இங்கே எப்படி பேஸை மல்டி பண்ணால் பவர் ஆட் பண்ணுறோமோ, அதே போல் இங்கே பேஸை டிவைட் பண்ண பவர் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணணும். சரிங்களா? நியூமரேட்டர் பவர் அப்படியே இருக்கும், டினாமினேட்டர் சைனை மாற்றிடணும், மைனஸ் 3 ஆகுமா? அப்போ கழிச்சு நம்ம 1 வரும் இல்லையா? அப்போ எக்ஸ். சரிங்களா? அந்த எக்ஸ் நீங்கள் இங்கேயே போட்டுருக்கீங்க. வீக்கான ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ஸ்டெப் நான் வச்சுங்க. சரிங்களா? இந்த உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வெளியிற ஃபர்ஸ்ட் டேர்மா டிவைட் பண்ணுங்க. வர ஆன்சர் தான் நம்ம மேலே போடணும். மேலே போட்டு என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் மல்டி பண்ணி போடணும். சரிங்களா? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப்னு வரும், எக்ஸ் பவர் 4 பேஸை மல்டி பண்ண பவரை ஆட் பண்ண கற்றுங்க. ஸோ ஆட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சைனை மல்டி பண்ணும். ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ்ஸா ப்ளஸ் போடுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், அப்போ எக்ஸ் கியூப். சரிங்களா? 2 + 1 300. அது நெக்ஸ்ட் மைனஸ் இருக்கா, பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஃபர்ஸ்ட் சைனை மல்டி பண்ணுங்க. அடுத்த நம்பர் இங்கே எதுவுமே நம்பர் அர்த்தம், இங்கே 1 அர்த்தம் இல்லையா? இங்கே 1 × 5 5. 1 போட தேவையில்ல, நீங்கள் புரிதுக்காக தான் போடுறாங்க. சரிங்களா? அடுத்தது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இடமா. நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் 3x. இப்போ என்ன பண்ணுங்க, இது கூட போட்டு சைன் எல்லாத்தையும் கண்டிப்பாக மாற்றி ஆகும். பிளஸ் தான் மைனஸ், மைனஸ் தான் பிளஸ். சரிங்களா? சைனை மாற்றிட்டு இப்போ நான் பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் வரும், கேன்சல் ஆகிடுமா? இப்போ இங்கே பாருங்க, இது பிளஸ் 3x கியூப் இருக்கு, இங்கே இருக்கு மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா? அப்போ சைன் டிஃபரெண்ட் தான் சப்ராக்ட் பண்ணுவோமா? சப்ராக்ட் பண்ணுறோமா? கிரேட் நம்பர் சைன் பண்ணுவோம் இல்லையா? இப்போ 3 இன்ட்டு 1 போச்சுன்னா 2x கியூப் வரும், ப்ளஸ் வரும். ஏன் ப்ளஸ்னா கிரேட் நம்பர் சைன் நமக்கு ப்ளஸ். அதே போல் இங்கே மேலே 0x ஸ்கொயர் இல்லையா? கீழே இப்போ ப்ளஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிட்டோம் இல்லையா? அப்போ ப்ளஸ் 5x ஸ்கொயர் அப்படியே போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x. அப்போ சைன் சேமாக தான் பண்ணுவோம், ஆட் பண்ணிட்டு அதே சைனை போடணும். அப்போ நம்ம என்ன வரும், 4x ஆயிடும். சரிங்களா? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x ஆகணும், மைனஸ் 4x. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நம்ம நார்மல் டிவிஷன் பண்ணுவோம் இல்லையா? இந்த 3 டவுன்ல கொண்டு வந்துருங்க. ஓகே, அகைன் இப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மா டிவைட் பண்ணும். அப்புறம் 2x கியூப் எக்ஸ் கியூபாக டிவைட் பண்ணா கேன்சல் 2. இது பார்த்தா தெரியும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா எக்ஸ் கூட எதை மல்டி பண்ண 2x வரும், 2 மல்டி பண்ண தான் வரும் இல்லையா? இப்போ ஃபுல்லாக மல்டி பண்ணும், எல்லாத்தையும் மல்டி பண்ணும். சரிங்களா? இங்கே போகிற வேலை வச்சு இந்த எல்லாத்தையும் மல்டி பண்ணி போடணும். அப்போ பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் 2x கியூப். நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ்ஸா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னது 2x ஸ்கொயர். நெக்ஸ்ட் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 2s are 10.
ஃபர்ஸ்ட் சைனை மல்டி பண்ணும், அப்புறம் நம்பரு, அப்புறமா வேரியபிள் எக்ஸ். எக்ஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ்ஸா 2 3 6 போட்டுருங்க. சைனை மாற்றுங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்ன்றது ப்ளஸ், இது மைனஸ். இப்போ 2x³ ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 5x² இருக்கு, இங்கே மைனஸ் 2x² மாறிடுச்சு இல்லையா? அப்போ சைன் மாறுதா? சப்ராக்ட் பண்ணாலும் வரும் 3 வந்துடுமா? அப்போ 3x². இந்த கோஎஃபிஷியன்ட் அந்த x² இந்த வேரியபிள் இருக்குல்ல, அது அப்படியே தான் போகணும் சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் மைனஸ் பண்ணி சில பேர் என்ன பண்ணுவாங்கம்மா, 5x² மைனஸ் 2x x² கேன்சல் பண்ணுவாங்க. அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 5x² மைனஸ் 2x சொல்லிட்டு x² கேன்சல் பண்ணி வெறும் 3 போட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது சரிங்களா? அந்த வேரியபிள் அப்படியே நம்ம வரணும். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ மைனஸ் 4x இங்கே ப்ளஸ் 10xல அப்புறம் வரும் ப்ளஸ் 6x ஆகும். நெக்ஸ்ட் மைனஸ் 3 மைனஸ் 6. இப்போ அப்போ சைன்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு அதே சைனை போடுங்க. அப்போ மைனஸ் 9. இப்போ பாருங்களா, இந்த இடத்துல எல்லாமே பாருங்களா 3 டேபிள் வரும் இல்லையா? அதை வந்து காமனாக வெளியேற்றுருங்கண்ணா. 3 காமன் வரும் x² ப்ளஸ் வரும் 2x வருமா மைனஸ் 3. இது யாராவது தெரியும்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜிசிடி கண்டிப்பாக தெரியும்னா நம்மளுக்கு என்ன பார்க்கறதே ஜிசிடி ஆக்சுவலாக. இதெல்லாம் நமக்கு ஃபர்தராக போகும்போது அந்த ஜிசிடி பார்ப்போம், அங்கே கான்செப்ட் உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு சொல்லி தரலாம். இப்போ 3 6 9 ஜிசிடி எடுத்தான வரும் பாருங்க. நீங்கள் 3 6 9 இல்லை 3 ஆடியோ போகலாமா? 1 2 3 அவ்வளோதான். இதுக்கப்புறம் காமன் டிவைட் எந்த நம்பரும் காமன் டிவைட் 2 3 வந்து காமன் எந்த நம்பர் டிவைட் பண்ணாது. அதனால் ஜிசிடி வந்து நமக்கு 3 தான். நீங்கள் 3 காமனாக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த 3ஆல் எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணுவோம் தான். அப்போ 3x²/3 3 3 சமம். அப்போ x² தான் இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா? நெக்ஸ்ட் 6x வந்துட்டு இருக்கு. அப்போ 6x பண்ணோம், அதே 3 டிவைட் பண்ணோம், அப்புறம் வரும் 2x, அதான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மைனஸ் 9 மைனஸ் 9 3 டிவைட் பண்ண வரும் மைனஸ் 3. புரியுதுங்க உங்களுக்கு? ஜிசி வெளியேற்றினா அதை வச்சு என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணி அப்படியே ஆன்சர் பண்ணணும் தான் சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பாருங்க, இப்போ இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை உள்ள கொண்டு வந்துருங்க. x³ + x² மைனஸ் 5x + 3. இப்போ இது இருக்குங்களே, இந்த வேல்யூ அந்த ரிமைண்டர், இது இந்த ரிமைண்டர் காமனாக விட்டுருங்க. இந்த உள்ள பிராக்கெட்டுக்குள்ள மட்டும் பண்ணாங்க, இங்கே லெஃப்ட்ல போட்டுருங்க. அது டிவைசர் ஆகிடும் சரிங்களா? டிவைசர் டிவைடட் ஆயிடுச்சு. இந்த ரிமைண்டர் அது நமக்கு டிவைசர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்பி நமக்கு டிவைஸ் இதுமாரி பண்ணணும், இங்கே லாங் டிவிஷன் அதுமாதிரி பண்ணிட்டு போனோம் தான். அப்போ நம்ம தெரியும் நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்மை டிவைட் பண்ணுங்க. ஈஸியாக உங்களுக்கு பார்த்தா நிறைய பேர் கண்டுபிடிச்சிருங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா வரப்போகுது. வீக்கான மட்டும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் போட்டு போடலாம், நல்லது. சரி, மிஸ்டேக்லாம் போட்டுடலாம். நீங்கள் இப்போ எக்ஸ் வந்து எக்ஸ் இங்கே போடுங்க. என்ன பண்ணுவோம், இது இந்த எக்ஸ் வச்சு எல்லாத்தையும் மல்டி பண்ணும். அப்போ x × x² x³ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸா 2 × x என்னது 2x² ப்ளஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ் 3 × x 3x. இப்போ சைனை மாற்றுங்க, மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் x³ மைனஸ் x கேன்சலா. இப்போ ப்ளஸ் x² மைனஸ் 2x², அப்போ கழிச்சா நமக்கு மைனஸ் x² வந்துடும். அடுத்தது மைனஸ் 5x இங்கே ப்ளஸ் 3x இருக்கா? இப்போ சப்ராக்ட் பண்ண வரும் மைனஸ் 2x ப்ளஸ் 3 சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் டே பண்ணுமா, சைனோட எடுத்துங்க சரிங்களா? மைனஸ் x² x² பண்ணணும் மைனஸ் 1 வரும் இல்லையா? மைனஸ் 1 நீங்கள் போடுங்க. இப்போ மைனஸ் 1 மட்டும் பண்ணால் வரும், அப்படியே சைன் மாற்றி போடுவோம் தானே. மைனஸ் x² ப்ளஸ் இந்த மைனஸா மைனஸ் மைனஸ் ஆகும் ப்ளஸ் 3 வரும். இப்போ சைன் மொத்தம் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ், இது மைனஸ் பாருங்க. அப்படி டூ சேம் மார்க் சைன் கூட மாறுதுல. அப்போ மொத்தமாக அப்படியே அடிச்சு இந்த 0 போடலாம். அப்போ எது இங்கே ஜிசிடி பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுக்கு ஜிசிடி சரிங்களா? அப்போ ஆன்சர் இது இல்லாமா? therefore ஜிசிடி ஆஃப் வந்து ப்ராக்கெட்ல போடுறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப், ஏன்னா கொஸ்டின் என்ன பண்ணுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கேன். அது இங்கே சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா x² + 2x - அவ்வளோதான். இதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா?